ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிராகன் தமிழ் கேமிங். இன்றைக்கி வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா கிராணி சாப்டர் 1 தான் விளாட போகிறோம். இதில் வந்து சஞ்சனா அஃபீஷியலுங்கிறவங்க வந்து கேட்டிருந்தாங்க கிராணி சாப்டர் 1 எக்ஸ்ட்ரீம் மோடில் போடுங்கண்டு. எனக்கு அந்த அளவுக்கு தைரியம் இல்லைங்கிறதுனால ஈஸி மோடில் வந்தேன். ஹார்ட் மோட் கூட ட்ரை பண்ணேன், அவ்வளோ எஸ்கேப் ஆக முடியல. வீடியோ இப்போ தான் லைக் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ஆளில் கொடுத்துக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஆடமோ ட்ரை பண்ணேன், ஆனால் கொஞ்சம் ஃபோன் ஸ்டெக் ஆனதுனால டப்புன்னு அவுட் ஆகிட்டேன். இந்த தடவை ஈஸி மோடில் அவ்வளோ ஸ்டெக் ஆகாதுன்னு நினைக்கிறேன். சரி வாங்க, நம்ம நிறையா சவுண்டு போட்டிருக்கோம், கிளவி இந்த பக்கமாக தான் வந்துக்கிட்டு இருக்கோம். சரி நமக்கு வேறு ஏதாவது பொருள் கிடைக்குதான்னு பார்ப்போம். எனக்கு வந்து நான் வந்து டோர் எஸ்கேப் தான் பண்ணலான்ற ஐடியாவில் இருக்கேன். கார் எஸ்கேப்புக்கு வந்து அவன் நிறைய பொருள் வேணுங்கிறதுனால டோர் எஸ்கேப்பே எனக்கு பண்ணிடுவோம். இதில் வேறு அப்படி இருந்துக்கிட்டு சீக்கிரம் போகிறா. இன்னும் வீடியோவை லைக் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ஆளில் போட்டுங்க. அப்போ தான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். அப்படியே நெக்ஸ்ட் டே நான் வீடியோ போடலான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி நமக்கு புக்கு கிடச்சிருச்சு. ஐயோ இதை வேறு தள்ளி விட்டால் சவுண்ட் கேட்குமே. சரி நம்ம அப்படியே கீழே வந்து இந்த இடம் இருக்குமே, இங்கே பக்கத்தில் தான், இதுக்குள்ளே ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு வந்துட்டேன். அதில் வேறு தள்ளி விட்டால் உடனே கிராணி வந்துடும். அதனால் என்னடா வெப்பனுக்கே கிடைக்கல, எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. அப்படியே இங்கே வந்தால் இங்கே வந்து கன் பாட் இருக்குது. கன் பாட்டை எடுத்துகிட்டு கீழே போய் கன் பாட்டு ஓனாக சேர்த்து கிளவியை போட்டு தரலாம்டா. சீக்கிரம் போடா. இங்கே ஏதாவது இருக்கா அடுத்த கன் பாட்டு போடுங்க. வெப்பனுக்கு கிடச்சிருச்சுங்க. இங்கே கிளவிக்கு தீபாவளி தீபாவளி தான். அப்புறமா வீடியோ பார்க்குறோங்கன்னா ஒரு லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைபு, அப்புறமா கமெண்ட் பண்ணிடுங்க. இங்கே வந்து அப்படியே சவுண்டு போடுவோம். கிளவி வருதா வந்து 2 நிமிஷம் ஆக போகுது, இன்னும் கிளவியே நம்ம பார்க்கலையே. ஈஸி மோடு வச்சோமா இல்லை ப்ராக்டிஸ் மோடு வச்சோமா தெரிலையே. சரி வெப்பனுக்கு எடுத்து கிளவியை போட்டு தரலாமா பார்ப்போம். வந்துட்டோம், ஒரு வேலையை வெப்பனுக்கு எடுத்துட்டோம், எடுக்க போகிறோம். வெப்பனுக்கு ஏறா சீக்கிரம்டா. இங்கே சவுண்டு போடுவோங்க, அப்போ தான் கிளவி வரும். வேறு அங்கே வேறு சவுண்டு போட்டிருக்கோமா, அங்கேயே நீங்கள் வரதுக்கு கொஞ்சம் லேட் பண்ணாங்க. கிளவி ஸ்லோவாக வரமே. கிளவியே சீக்கிரம் வா. என்ன இன்னும் கிளவி ஆளை காணுமே. கிளவியே சீக்கிரமா. கிளவியே இப்போ யார் அடி வாங்க போகிறான்னு பார்ப்போம். இந்தா வாங்கிக்க பாருங்க. கொஞ்சம் அடித்தோடனே அப்படியே நிற்கிது. அதுமா கொஞ்சம் கொஞ்சமாக மயக்கம் உள்ளே இறங்கினோடனே பிஸ்கால் அப்படின்னு விழுது. என் மேலே விழுவ பார்த்துருச்சு. இப்போ அந்தானே போய் விழுவோ. இங்கே வந்து கன் பாட் இருக்குது. முதல்ல வந்து நம்ம ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துருவோங்க. இங்கே ஸ்க்ரூ ட்ரைவர் ஒழுங்காக குறி வச்சு அடிக்கணும். போடுறான் வா. எப்படியோ ஸ்க்ரூ ட்ரைவர் கீழே விழுந்துருச்சு. ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துகிட்டு போய் கீழே என்ன இருக்குன்னு போய் பார்த்துட்டு வருவாங்க. ஏதாவது யூஸ்ஃபுல்லாக கொடுங்கடா. வந்து 2.25 நிமிஷம் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு பொருள் கூட டோர் எஸ்கேப்புக்கு கண்டே பிடிக்கல. சரி இங்கே ஏதாவது இருக்கா? போடுங்க. பேட்லாக்கி கிடச்சிருக்கு. இதுவும் நமக்கு தேவையான பொருள் தான். பேட்லாக்கி இங்கே போட்டுருவோம். அடுத்து வேறு ஏதாவது புக்கு போய் தேடணுங்க. கீழே தாங்க நமக்கு நிறைய வேலை இருக்குது. மேலே எதுவுமே கிடைக்கிற மாதிரி தெரில. கீழே தான் நமக்கு நிறைய வேலை இருக்குது. புக்கு வேறு எங்கேன்னு தெரியலையே. எங்கேயோ போட்டேனே. அப்படியே போய் தேடுவோம். இங்கே தான் போட்ட மாதிரி ஞாபகம் இருக்குது. இங்கே போட்டேனா டெலிவர் பார்க்கும்போது கன் பாட்லாம் இல்லைங்க. இங்கே கன் பாட் இருக்கும் போது அப்படியே போட்டேன்னு நினச்சேன். கன் பாட் வேறு இங்கே எடுத்துக்கேன். நான் ரொம்ப நேரமாக தேடினா இங்கே தாங்க இருக்குது புக்கு. சரி புக்கு எடுத்துகிட்டு அப்படியே இங்கே ஏதாவது கிடைக்கிதான்னு பார்ப்போம். ஏதாவது யூஸ்ஃபுல்லாக கொடுங்கடா. ஒரே ஒரு பொருள் தானே கண்டுபிடிச்சிருக்கேன். வந்து 3 நிமிஷம் ஆச்சுடா. சீக்கிரம் ஏதாவது கொடுங்கடா. இங்கே ரிமோட் இருக்குது. காக்காட்டா காஜுவில் இருக்குது. நான் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காதுங்க. காஜுவிலே டென்ஷன் ஆகும் எனக்கு. சரி புக்கை வச்சுட்டு நம்ம அடுத்தடுத்த வேலையை பார்ப்போம். அப்புறம் வீடியோ பார்க்குறவங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி கன் பாட் எடுத்து யாவது போய் சேர்ப்போம். ஐயோ கிளவி க்ளோஸ்அப்பில் வந்துருச்சு. நான் கன் பாட் எடுத்துகிட்டு வந்திருந்தேன்னா நீ காலி. சரி அப்படியே ஒரு வழியாக கிளவிட்டேன், தப்பிச்சாச்சு. நான் டே 1லேயே எஸ்கேப் ஆகிட்டேன்னா டிடிஜி ப்ரோ பிளேயர்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. அம்மா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரி முதல் கன் பாட் எடுத்து இங்கே போய் வைப்போம். அம்மா இங்கே பக்கத்துலேயே இன்னொரு கன் பாட் இருக்குது. இன்னொரு கன் பாட் எங்கே இருக்குன்னு தெரியலையே. அதை வேறு போய் தேடினோமா. நம்ம ஒயர் கட்டு தான் எங்கேன்னு தெரில. நம்ம செயின் கட்டு எடுத்துருவோம். உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரில. செயின் கட்டரை வச்சும் ஒயர் கட் பண்ணலாம். அதுவும் சின்னத்துக்கு ஒயர் கட்டரை கிடைக்கலன்னா இதை வச்சு பண்ணலாம். ஆனால் ஒயர் கட்டரை வச்சு செயின் கட் பண்ண முடியாது. சரி நம்ம இங்கே சவுண்டு போட்டு இங்கே ஒழிஞ்சிக்குவோங்க. வாய் வேறு வளருது. ஐயோ கிளவி வந்துருச்சு. டக்குன்னு உள்ளே போய் சாத்திட்டு கிளவி ஒரு 2 நிமிஷத்துக்கு இப்போ தொல்லை இல்லைப்பா. சீக்கிரம் சாத்துறான். கிளவி உள்ளே வச்சு இது பண்ணியாச்சு. நான் கிளவியே உள்ளே மூச்சு முட்டி அப்படியே 2 நிமிஷத்துக்கு செத்துறோம். சரி போய் ஒயர் கட் பண்ணுவோம். இதை தள்ளி விட்டது எவ்வளோ நல்லதாக போயிடுச்சு. இந்த கிளவி சாவலைன்னா டப்புன்னு இங்கே தள்ளி விட்ட இந்த சவுண்டில் வேறு ஒடியாந்துருக்கோம். டோரில் இப்போ தானே வேலையே பண்ணியிருக்கேன். 2 பச்சை லைட் எரியுது. கிராணி இன்னும் 2 நிமிஷத்துக்கு வராதான். சரி நல்லது தான். சரி அடுத்து பேட்லாக் எடுத்துகிட்டு போய் டோரில் போய் அந்த பூட்டை திறந்து விட்டு வந்துடுவோம். சீக்கிரம் போடா.
வேறு ரொம்ப பொறுமையாக போடுறான். அப்புறமா வீடியோ பார்க்குறோம்னா வீடியோவுக்கு ஒரு லைக்கு போட்டு பாருங்கள். அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட். சரி, இங்கே ஏதாவது கிடைக்குதா? இங்கே வேறு பாருங்கள், கிளவி ட்ராப் போட்டு வச்சுருக்கு. நம்ம மாட்டு உண்டு. இங்கே வந்து பேர்டு சீட் இருக்குது. இப்போ தான் வெப்பனுக்கு இருக்கே கன் பாட் பண்ணான்னு பார்த்துக்குவோம். இங்கே ஏதாவது இருக்கா? இங்கே எதுவுமே இல்லை. இங்கே ஒன்றுமே இல்லை. இங்கே சீக்கிரம் கரோடா, ஏன்டா அப்படி பண்ணுற? இங்கேயும் ஒன்றுமே இல்லைங்க. தேடினது வேஸ்ட்டுங்க, டைம் தாங்க வேஸ்ட்டு. சரி, நம்ம போவோம். இங்கே வேறு ஏதாவது பொருள் கிடைக்காதான்னு போய் தேடுவோம். மேலே ஏதாவது பொருள் இருக்கான்னு போய் பார்ப்போம். ஆமாம், ஸ்பைட்ரு வேறு. ஸ்பைட்ரு கீ வந்து கொடுத்துருச்சுன்னா போதும். அப்பா ஸ்பைட்ரு கீ கொடுத்துருச்சுங்க. இப்போ நம்ம சீவருக்கு போடுறது தான். அந்த கோடு நம்பர் மட்டும் தெரியல. கோடு நம்பர் பார்த்தோன்னா என்ன ஞாபகம் இல்லையே. அப்போ என்னது, கீழே லிஃப்ட்டில் உள்ள கோட் நம்பர் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம தைரியமாக போயிடலாங்க. இன்னும் ஸ்க்ரூ ட்ரைவரை அப்படியே சேர்த்து எடுத்துகிட்டு போயிடலாம். ஸ்க்ரூ ட்ரைவர் அங்கே தான் போட்டிருந்தேன், அப்படியே எடுத்துகிட்டு வரும். ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு அப்படியே போய் சீவரில் போய் குடிச்சிடுறா. கைப்புள்ள வாய் வேறு அப்பப்போ வளருது. சரி, கீழே போய் குதிரா. இங்கே பின்னாடி ஏதாவது இருக்கா? இங்கே இப்போ ஒன்றுமே இல்லைங்க. சரி, கீழே போடா. இப்போ கீழே வேறு ஸ்பைட்ரு வேறு சாப்பிடிக்குமே. சரி, போவோம். இந்த ஸ்பைட்ருட்டேன்னு எப்படியா தப்பிக்கணுங்க. கீழே எப்படியோ ஒரு யூஸ்ஃபுல்லாக பொருள் வச்சுருப்பானோ, அதனால தான் கீழே வந்த மேலே எதுவும் கிடைக்கலண்டு. சரி, ஸ்பைட்ரு வந்து நேராக போயிடுச்சா? எந்த பக்கம் பண்ணா போச்சு? ஐயோ, எந்த பக்கம் முடிச்சுன்னு தெரியலையே. சரி, ரோட்டு கிளியர். ஓடுறா. இப்போ போய் அந்த ஸ்க்ரூ ட்ரைவரில் ஏதாவது உருப்படியாக பொருள் கொடுங்கடா. இன்னும் என்னங்க நமக்கு தேவைப்படுது? மாஸ்டர் கீ, வேறு என்னது, ஹேமர் தாங்க தேவைப்படுது. எப்படியோ இதில் கொடுக்க மாட்டான்னு தாங்க நினைக்கிறேன். அலைய விடுவானு கண்டிப்பாக. எனக்கு அவ்வளோ நம்பிக்கை இல்லை. பார்ப்போம் என்ன கிடைக்க போகுது. போடுங்க, மாஸ்டர் கீ கிடச்சிருச்சுங்க. போடு, வேறு லெவலு. இன்றைக்கி நமக்கு லக்கு தான். மாஸ்டர் கீயை போய் எடுத்து அங்கே போட்டுட்டு வந்துடும். நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். ஸ்பைட்ரு வேறு எந்த பக்கம் இருக்குன்னு வேறு தெரியலையா? ஐயோ, ஸ்பைட்ரே எங்கே இருக்க? ஐயோ, எங்கேன்னு வேறு தெரிலங்க. எதுக்கோ இங்கேயே வெயிட் பண்ணுவோம். கொஞ்சம் வெளியே இருக்கா? இல்லைங்க, ரூட்டு கிளியர். ஓடுறா. சரி, இந்த பக்கமாக போவோம். இந்த பக்கமாக தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம இந்த பக்கமாக போய் உள்ளே குனிஞ்சு போனோம்னா நம்ம வந்த இடம் வந்துடும். சரி, இங்கே போடுறோம். அடுத்த லிஃப்ட்டில் போய் எந்த நம்பர்னு தெரியலையே. நம்பர் வேறு மறந்துடுச்சே. 1 2 இருக்குமோ? வாய் வேறு அப்பப்போ வளருதுங்க. 2 தான் இருக்குமா இல்லை 1 இருக்குமா தெரியலையே. சரி, பார்ப்போம். 2 தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, சீக்கிரம் போடா, மேலே போடா. கூட எங்கேயோ பார்த்த மாதிரியே ஞாபகமாக இருக்கிய. 2ன்னு தாங்க நினைக்கிறேன். சரி, நம்ம தைரியமாக போய் 2 அழுத்துவோம். ஐயோ, பிஸ்மில்லான்னு 2 அழுத்துறா. அப்பா, ஜஸ்ட்டில் எப்படி தப்பிச்சாச்சு. 2 சேஃப் கீ கிடச்சிருக்குங்க. சேஃப் கீலேயே ஹேமர் கொடுத்தாங்கன்னா நான் எப்படியா எஸ்கேப் ஆயிடும்டா. எப்படியாவது ஹேமர் கொடுத்துருங்கடா ப்ளீஸ்டா. இன்னும் பூனை வளர்க்கலாம், நிறைய நாயை வளர்க்குறேன். ஒவ்வொன்றும் எதை வளர்க்குது பாருங்களேன். கிராணி வந்து ஸ்பைட்ரை வளர்க்குது. கிராண்ட்பா வந்து முதலையெல்லாம் வளர்ப்பாங்க. ஐயோ, ஸ்பைட்ரு வேறு இங்கே தான் போயிட்டு இருந்துச்சு. டக்குன்னு உள்ளே போயிடலாமா? ஐயோ, டக்குன்னு திரும்பிச்சுன்னா டக்குன்னு வாயில் போட்டு குனிஞ்சிடுமே. சரிக்கும் நம்ம இங்கேயே நிற்போம். ஸ்பைட்ரே சீக்கிரம் முன்னாடி போ. ஐயோ, பார்த்துருச்சுங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். சரி, போடா. ஐயோ, இந்த பக்கமாக வருதுங்க. பாருங்கள், அது இப்படி பண்ணுதுங்க. எங்கேயே போனாலும் நான் பின்னாடியே வருவேன் அப்படிங்குதுங்க. சீக்கிரம் போடா. ஸ்பைட்ரு வந்துட போகுது. அவ்வளோதாங்க. இனிமேல் நீங்கள் சீவருக்கே வேலை இல்லைப்பா. என்ன ஸ்பைட்ரே போயிட்டு வருவா? அவ்வளோதான். இனிமேல் சீவருக்கு வரத்துக்கு வேலையே இல்லைங்க. இப்படி ஒரு வாட்டி சீவர்லேருந்து தப்பிச்சாச்சு. சேஃப்க்கு இங்கே போட்டுட்டு அடுத்து போய் மாஸ்டருக்கு எடுத்துகிட்டு வருவோம். இன்னும் ஹேமர் மட்டும் கிடச்சிருச்சுன்னா நம்ம எப்படியோ எஸ்கேப் ஆயிடலாம். சரி, அப்புறமா வீடியோ பார்க்கணுன்னா லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்படியே நெக்ஸ்ட் வீடியோ என்ன போடலான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். ஐயோ, கிளவிங்க தாங்க போகுது. நான் பார்த்துச்சு எங்கேயோ போயிட்டுருக்கேன். எங்கே போகுதுன்னு தெரியலையா? சரி, நம்ம குதிச்சுட்டு சேஃப்டி எடுத்துருவோம். ஐயோ, சவுண்டு வேறு கேட்குமே. பரவாயில்ல, எடுத்துருவோங்க. நம்ம காரை ஒரு சுற்றிட்டு சேஃப்டியில் ஹேமர் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். சரி, பார்ப்போம். ஹேமர் கொடுத்துருங்கடா. கிளவி வேறு கரெக்டாக வந்துருச்சுங்க. சொட்டை உன் மொட்டை என்ன மண்டையில் மூளையே இல்லையாமே? உனக்கும் சேர்த்து தான் மூளை இல்லை. முடிஞ்சால் வந்து அடி பார்ப்போம். டே 1லேயே எஸ்கேப் ஆக போகிறோம். ஐயோ, இங்கே வேறு ஹேமர் இல்லையே. சரி போய் தேடுவோங்க. ஆமாம், இங்கே கீழே ஃப்ரீஸ் ட்ராப் இருக்கமே, அந்த இடத்த வந்து நம்ம செக்கே பண்ணுறாங்க. அந்த இடத்துல இருக்கக்கூட வாய்ப்பு இருக்குது. கிளவி வருது. சரி, அப்படியே கீழே வந்து பார்த்தா இங்கே தாங்க இருக்க ஹேமரு. இந்த இடத்த போய் பார்க்க மாட்டேன்டா. சரி, போய் வெப்பனை போய் எடுத்துகிட்டு வந்துடுவோம். வெப்பனை எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த இடத்த அடித்தா அந்த இடம் திறந்துடும். வாய் வேறு வளருது. ஐயோ, கிளவி வேறு வந்துச்சு. இந்த கிளவி டிஸ்கால். இந்த மயக்க ஊசி போட்டாச்சு கிளவிக்கு. டிஸ்கால் என் மேலே விழுவாது, அந்தானே போய் விழுவு. வாட்டி நம்ம மேலேயும் வந்து விழுவுது. நான் குறிப்பாக்குறதெல்லாம் கில்லாடிடா. ஷூட்.
ஐயோ அடிச்சிச்சு, ஆனால் குயிலாக போய் விழுந்துருச்சு. அதுக்குமா நான் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, அதனால் இதை வந்து நான் கட் பண்ணிட்டேன். அப்புறமா வீடியோ பார்க்கலாங்களா, லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி சீக்கிரம் போங்க, சீக்கிரம் போடா, நான் வேறு கடுப்பேற்றிக்கிட்டு இருக்கோம். எஸ்கே பார்க்க போகிறோம், கடைசி கட்டத்தில் இருக்கணும். சீக்கிரம் போடா, போகிற வழியில் கிளவி மட்டும் வந்துடக்கூடாது. அப்பா ஹேமர் எடுத்து ஓடுறா. அப்பா ஹேமர் ஓடிச்சாச்சு. இன்னும் மாஸ்டர் கீ எடுத்துகிட்டு போய் நம்ம எஸ்கே ஆகிறது தாங்க. சீக்கிரம் போடா. மாஸ்டர் கீ இங்கே தானே போட்டோம், இது வேறு லைட்டாக ஸ்டெக் ஆகுது. மாஸ்டர் கீ எடுத்தாச்சுங்க. இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிக்கோன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அம்மா அடுத்த நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். வீடியோ இவ்வளோ நேரம் ஸ்கிப் பண்ணால் பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.